வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த தொழில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன தயாரிப்பு தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரணமாக இந்த தொழிலை நம்ம ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் செய்ய முடியும். அதே நேரத்தில் ஒரு சின்ன ஏரியா இருந்தாலே போதும், ஒரு சின்ன மிஷினரி போட்டு நம்ம இதை செய்ய முடியும். நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு தொழில். அதே நேரத்தில் ஹோல்சேலாக தான் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும், ரீட்டெயிலாக நம்ம பண்ண போகிறதில்ல. வில்லேஜ் ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிட்டியில் தான் இடம் வேணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பாருங்கள், நமக்கு அந்த அட்வான்ஸு ரெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். இடம் கொஞ்சம் பெரிய அளவுலையும் நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம இந்த தயாரிக்கிற பொருள் எங்கெங்கெல்லாம் சேல் ஆகுதுன்னு பார்த்தா தான் இந்த பொருளை நம்ம தயாரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வர முடியும். சாதாரணமாக இந்த கொசுவர்த்தி சுருள் தயாரிக்கிற இடத்துல, சிந்தட்டிக் க்ளூ அதாவது அந்த பசைகள் தயாரிப்போம் இல்லையா, அந்த இடத்துல, மோல்டிங் பவுடர் தயாரிக்கிற இடத்துல, விட்டமினஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல இந்த சாக்கோல் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு, அகர்பத்தி மேக் பண்ணுறதுக்கு, சாம்பிராணி மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பவுடர் உங்களுக்கு பயன்படுது. அப்படி என்ன பவுடர் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ஷெல் பவுடர் தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். இந்த தொழிலை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், என்ன மாதிரி மிஷினரிஸ் வாங்கணும், இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், எல்லா விஷயங்களும் நம்ம ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோகனட் ஷெல் பவுடர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காய் ஓடுகள், கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ பாருங்கள் எவ்வளோ சீப் ஒரு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தமிழ்நாடெல்லாம் ஒரு கோகனட் சார்ந்து தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஆப்டான ஸ்டேட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கொட்டாங்குச்சிகளை நம்ம எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வீடுகளில் நம்ம கலெக்ட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னு பார்க்குறது, கோகனட் ஆயில் தயாரிக்கிறாங்க இல்லையா, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிற இடத்துல, அது மரச்செக்கு எண்ணெயோ எந்த எண்ணெயோ ஒரு கோகனட் ஆயில் தயாரிக்கிற இடத்துல நம்ம இதை நிறையவே கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெசிகேட்டட் கோகனட், அதாவது கோகனட்டை வாங்கி அதுலேருந்து பவுடர் மேக் பண்ணுவாங்க, அங்கேயும் தயாரிக்கலாம். அதே மாதிரி இந்த கோகனட்டை வாங்கி மேலே இருக்கிற மட்டையிலேருந்து காயிரெலாம் தயாரிப்பாங்க, கயிறுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயாரிப்பாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம இதை என்ன செஞ்சுக்க முடியும், பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாம் என்னாலலாம் அலைய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்தியா மார்ட்லேயோ ட்ரேட் இந்தியாவிலையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பல்காக ஒரு இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் அது ஒரு ஹோல்சேல் வெப்சைட் தான். அதில் நீங்கள் வாங்கவும் செய்யலாம், விற்கவும் செய்யலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த கொட்டாங்குச்சிகளை நம்ம என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். இந்தியா மார்ட்டில் இதோட விலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் டன் கணக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க, வாங்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டன் அப்படிங்கிறது 10,000 ரூபாய். அப்போ ஒரு கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 10 ரூபாயிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிது. 10 ரூபாய், 12 ரூபாய், அதிகபட்சமாக ஒரு 15 ரூபாய் அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது. இது கொட்டாங்குச்சிகளோட தரத்தை பொறுத்து மாறுது. நம்ம எல்லாமே பவுடர் பண்ண தான் போகிறோம். அப்படிங்கும்போது நம்ம கிலோ 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சிகளை நம்ம வாங்கினாலே போதும் இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு. 10,000 கிலோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா இந்த தொழிலை நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் மிஷின்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம மிஷின்ஸ் வாங்க முடியும். எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான். சின்ன விதமாக மிஷின்ஸ் வேணும்னா ஒரு 60,000 70,000 நீங்கள் வாங்கலாம். அதுவே செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அப்படின்னா ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்க முடியும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மிஷின்ஸ் வாங்க முடியும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 2.5 லட்சத்துக்கு வாங்கக்கூடிய மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குஜராத் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கிது. அந்த மாதிரி மிஷின்ஸ் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு இந்த தொழிலை நல்லா ரன் பண்ணுறதுக்கு அந்த மிஷின்ஸே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வாங்குகிறோம், அதில் தேங்காய் ஓடுகளை போடுறோம், அதுவே உங்களுக்கு ஃபுல்லாக அரைச்சி கொடுத்துருது. நம்ம எதுவும் அதில் பெரிய வேலைகள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த துகள்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சேல் பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கோ செமி ஆட்டோமேட்டிக்கோ வாங்கும்போது அதுலேயே உங்களுக்கு மெஷ் இருக்கும், அதாவது அந்த சல்லடை மாதிரியான அமைப்பு இருக்கும். அது நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் ஃபிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செஞ்சுக்க முடியும். அப்போ அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பவுடரை நம்ம மாற்றிட்டோம். இது என்ன விலைக்கு விற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில், அதாவது டன் கணக்கில் விற்கிறாங்க இல்லையா, ஒரு 100 கிலோ 1000 கிலோ இந்த மாதிரி விற்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்தியா மார்ட் ட்ரேட் இந்தியா வெப்சைட்.
இந்த மாதிரி ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த ஷெல் பவுடரை நம்ம இதே மாதிரி இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். நீங்கள் தனியாக நீங்கள் இண்டஸ்ட்ரியோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுனால பண்ணலாம். எங்களுக்கு எங்கே சேல் பண்ணுறது தெரியல அப்படிங்கிறவங்க இந்த இந்தியா மார்ட் வெப்சைட்டையோ ட்ரேட் இந்தியா வெப்சைட்டையோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இங்கே நம்ம ஹோல்சேலாக தான் விற்க போகிறோம். நம்ம 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு விற்கிற வேலை இல்லை. ஒரு 1000 கிலோ 1 டன் அப்படி தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், சேல் பண்ண போகிறோம். அப்போ 1 கிலோ இந்த கோகனட் ஷெல் பவுடர் என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹22 23. அதுவே நல்ல பிராண்டட் ப்ராடக்டாக இருந்தால் ₹100 வரைக்கும் கூட சேல் ஆகுது. ஓகேங்களா? நம்ம பிகினிங்கில் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு சேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ₹20லேருந்து ₹25 1 கிலோ அப்படிங்கிற ரேட் வச்சு நம்ம சேல் பண்ணலாம். ஒரு 50 கிலோ 100 கிலோ இந்த மாதிரி பேக்கிங்கில் நம்ம என்ன செய்ய முடியும். ஓகேங்களா? அப்போது இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினா ஒரு 2லேருந்து 2.5 லட்ச ரூபா வேணும். கோகனட் ஷெல்லு வந்து நம்ம வாங்கணும் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1000 கிலோ வந்து நீங்கள் 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வாங்க முடியும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுக்கான முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மிஷினை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு ₹60,000 மிஷினு, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ரா மெட்டீரியல், ₹50,000 உங்களுக்கு இடத்துக்கான அட்வான்ஸ். ஏன்னா ஒரு ரொம்ப லோக்கல் ஏரியாவில் ஒரு வில்லேஜ் ஏரியாவில் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சிட்டிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு ₹2,10,000 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் போடுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ₹4 லட்ச தேவைப்படும். ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ₹7 லட்ச வரைக்கும் உங்களுக்கு முதலீடு தேவைப்படும். இப்போ 1 கிலோ அந்த தேங்காய் ஓடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹10. இதுவே நீங்கள் ஒரு 10,000 கிலோ வாங்குறீங்க அப்படிங்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியும். அப்போ இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது, நம்ம பவுடராக மேக் பண்ணதுக்கப்புறம் 1 கிலோ கோகனட் ஷெல் பவுடர் ₹20லேருந்து ₹23 வரைக்கும் மினிமமாக நம்ம சேல் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துலேருந்து 2.3 லட்ச ரூபாய் அளவுக்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். இப்போ என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கிலோ நீங்கள் ஷெல் பவுடர் மேக் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்குறீங்க. அப்புறம் இபி இருக்குது, பேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, லேபர் சார்ஜஸ் இருக்குது, மற்ற டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு 25,000 உங்களுக்கு செலவாகுது அப்படின்னு வச்சா கூட டோட்டலாக மேக்கிங் காஸ்ட்டு ஒரு ₹1,25,000 அளவுக்கு இருக்கும். அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்கும் அதில் அப்படின்னாக்கா ₹2,30,000. ஒரு ₹23 நீங்கள் விற்றா கூட ₹2,30,000 நீங்கள் விற்க முடியும். அப்போ 1,4 லட்ச ரூபாய் வந்து நமக்கு தயாரிப்பு செலவாகுது. அப்போ லாபம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ₹1,00,000 நீங்கள் இதில் லாபம் எடுக்க முடியும். நீங்கள் இதுவே 1 மாதம் பண்ணுறீங்க, இதுவே ஒரு 2-3 மாதம் பண்ணுறீங்க, நீங்கள் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் விற்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து இந்த ஷெல்லு வாங்கி பவுடர் மேக் பண்ணக்கூடிய அளவை நீங்கள் அதிகரிக்க உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன செஞ்சுக்கிட்டே போகும், அதிகரிச்சுக்கிட்டே போகும். நார்மலாக ஒரு 10,000 டன் நீங்கள் தேங்காய் ஓடுகளை வாங்கினீங்கன்னா நீங்கள் ₹1,00,000 நீங்கள் இதில் ப்ராஃபிட் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான இடங்களில் நம்ம விற்க முடியும்னு பார்த்தாச்சு. இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பிஸ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு 15% இதோட மார்க்கெட்டிங் வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதனால் இந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். நீங்கள் இதில் வெளியில் போய் நீங்கள் சின்னதாக 100 கிராம் 50 கிராம் அப்படின்னு விற்க போகிறது கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது நிறைய பேர் செய்கிறதில்ல. ஆக்சுவலாக நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆயில் கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு கோகனட் ஆயில் தயாரிக்கிறீங்க, இல்லை டெசிகேட்டட் கோகனட் தயாரிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த தேங்காய் ஓடுகளை நீங்கள் இந்த பிஸ்னஸையும் சேர்த்து செஞ்சு அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏற்கனவே நான் ஒரு பொருள் பல தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில் தேங்காயில் நிறைய தொழில் பண்ணியிருக்கேன். இதையும் அதோட நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.